ஏகாதசி என்ன சிறப்பு? அப்படி பட்னி கிடக்கணும், அதுதான் சிறப்பு இல்லையா? ஸோ பட்னி கிடக்கிறது யாராவது சிறந்த நாள் சொல்லி சொல்லுவாங்களா? பட்னி கிடந்தா அது வந்து பேட் டே தான் சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு ஃபுல்லா பட்னி கிடந்தேன் சார், ஒரே பசி, என்ன யாருடைய முகத்துல முழிச்சுனே தெரியல, இன்னைக்கு ஒரே பசியோட நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, பசியோட இருக்கிறது அப்படிங்கிறது சிறந்த நாளா சொல்ல முடியாது. பட் இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம்? பட்னி கிடக்கிறது சிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இங்க பட்னி கிடப்பது கிடையாது. ஏகாதசி அப்படின்னா ஏதோ வயிற்று காய போட்டு உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. ஏகாதசி அப்படின்னா அதிகமா பகவானை நினைப்பதுல ஈடுபட்டு அவன் சாப்பிட மறந்த நாள் அப்படிங்கிறது தான் ஏகாதசி. ஏகாதசி அன்னைக்கு அவன் என்ன பண்றது கிடையாது, நான் விரதம் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறது கிடையாது. ஏகாதசி அன்னைக்கு அவன் என்ன பண்றான்னா அதிகமா பகவானை நினைத்து பகவானுடைய நாமங்களை சொல்லி பகவானுடைய குணங்களை கேட்டு 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 அவனுக்கு எது மறந்து போயிடுச்சு? சாப்பிடவே மறந்து போயிடுச்சு. அப்படிப்பட்டதான் ஏகாதசி. அப்ப விரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் பலவந்தமா வந்து வயித்த காய போட்டுட்டு எப்படா சாப்பிட போறனோ தெரியலையே, ஐயோ பசிக்குதே, ஐயோ பசிக்குதே, பக்கத்துல தோசை ஸ்மெல் வருது, இந்த பக்கம் பரோட்டா ஸ்மெல் வருது, இந்த பக்கம் பூரி ஸ்மெல் வருது, சாப்பிடாம இருக்குன்னு இந்த ஏகாதசி எதுக்கு தான் வந்து தொலைதோ தெரியலையே, மாசத்துக்கு 2 முறை வேற வந்து தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு தீட்டிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு பேர் ஏகாதசி கிடையாது. அப்படிப்பட்ட ஏகாதசி இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. ஏகாதசி அப்படின்னா பக்தன் என்ன பண்றான்? பகவானை நினைப்பதனால மறந்தே போயிட்டான் நாம சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்த. சோ அப்படிப்பட்ட திட்டம் என்ன சொல்றோம்? நம்ம ஏகாதசின்னு சொல்லி சொல்றோம். சோ அப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பகவானை அதிகமாக நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா கிருஷ்ணரே சொல்றாரு, திதிகள் நான் ஏகாதசி அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே போல பக்தினோட் தாக்கூர் சொல்றாரு, ஏகாதசி அப்படிங்கிறது மாதவ திதி பக்தி ஜனனி அப்படின்னு சொல்லி சொல்றார். இது மாதவனுடைய திதி. இந்த திதியில யார் ஒருத்தன் விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு பக்தி உற்பத்தி ஆகும் அப்படின்ற விஷயத்த சொல்றார். ஸோ அப்படிப்பட்ட ஏகாதசி அன்னைக்கு நாம் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் அதனுடைய பலன் நமக்கு அதிக மடங்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்ற